நாளென் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன்கள், தை மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருகிறோம். இந்த தை மாதம் மொத்தம் 30 நாளுங்க. ஜனவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய 30 நாட்கள் தை மாதம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போமா? தனுசு ராசி பற்றி இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த தை மாத கிரகங்கள் தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, இதுதான் கேள்வி. பாருங்கள், உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும் 100% வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம். கம்யூனிகேஷன் பாவத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுதும் மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது. இந்த தை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 7க்கும் 10க்கும் உடையவர் ராசியில் 26 நாள் இருக்கார். 4 நாள் தான் மகரத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த மாதம் இந்த மாதம். 5க்குடையவர் செவ்வாய், 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான ஒரு மாதங்க. கிரகங்களுடைய நிலைகள் ரொம்ப சஞ்சாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதால உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாகவே இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 5க்குடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார். 4ஆம் வீட்டை சனி பகவானும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். அப்போ செவ்வாய் பார்க்குறாரு 4ஆம் வீட்டைன்னா, அப்போ வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல். வீடு கட்டுறது, மனம் வாங்குறது, இல்லை மனம் வாங்கி வீடு கட்டுறது, ஃப்ளாட் வாங்குறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை கையில் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய அபிலாஷை என்னவோ, வீடு ஃப்ளாட் வாங்கணுமா, வீடு கட்டணும், ஏதோ அவங்க அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ராசியில் இருந்து உறுதுணையாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி, சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், நீங்கள் எது எடுத்தாலும் சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவர் அங்கே உட்காந்து சொல்கிறாருன்னே சொல்லலாம். வக்கரம் பெற்றாலும் ஒன்றும் குறையில்லை, அங்கே உள்ளுக்குள்ளே தானே இருக்கிறார், ராசிகளை தானே இருக்கிறார். சிறப்பான ஒரு நிலை. 2ஆம் இடத்து அதிபதி 2இல் ஆட்சி பெற்றிருக்கிறார் சனி பகவான். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஆனால் சூரியன் வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதி வந்து 2இல் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாக. ஆனால் சனிக்கு சூரியன் ஆகாது. அப்போது ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை கொண்டு வரும். பொருளாதார ரீதியாக ஏதாவது நீங்கள் முடக்கப்படுவீர்கள், இல்லை ஏண்டா கொடுத்தோம்னு அப்புறமா வருத்தப்படுவீங்க. அதனால் பணம் பல வகையில் வந்தாலும் யார் எது கேட்டாலும் நீங்கள் கொடுத்தா திரும்பி வராது.
அதான் அங்கே இப்போ வந்தாலும் பிரச்சனையோடு தான் வீட்டுக்கு வருவீங்க. ஏன்னா சூரியனுக்கு சனி ஆகாது அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதனால் பொருளாதார ரீதியாக பல விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இருக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு வாய்ப்பினை பெற்று உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வீர தீர விளையாட்டு ஸ்தானம்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது கலந்துக்க விரும்பினா தாராளமாக கலந்துக்குங்க. சக்ஸஸ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகளில் கூட கலந்துக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக கலந்துக்கலாம். ஏன்னா 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் சிறப்பாக, அதாவது குரு பகவான் இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவது அலுவலக நிமித்தமாக இருக்கலாம் அல்லது வீடு விஷயமாக இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம், ஒப்பந்தம் கையெழுத்திடலாம், எந்த பிரச்சனையும் வராமல். அதனால் அனுகூலமும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்தது 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த வண்டி வாகனங்களை வச்சு இதுவரைக்கும் அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணி இப்போ குடும்பம் நடத்தக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க. கடந்த காலமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் சரியாக வண்டி வாகனங்கள் சரியாக ஓடலை, குடும்பத்தை ரன் பண்ண முடியல, ஏதோ கடனை உடனப்பட்டு பிரச்சனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போது ஓரளவுக்கு வண்டி வாகனங்கள் ஓடக்கூடிய நிலை வந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கண்டிப்பாக கூடும். ஐயோ கூடிடுச்சே அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எது எசென்ஷியலோ அதை மட்டும் மாற்றுங்க. எலக்ட்ரிக் ஒயர் போச்சா, இல்லை பல்பு மாற்றணுமா, இல்லை தாழ்பால் போயிடுச்சா, டோர் போயிடுச்சா, இப்படி அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் எது அப்புறமா பார்த்துக்கலாமோ அதை அப்புறமா செய்யலாம். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகி உங்களுக்கு விழிபிதுங்க வைத்துவிடும், பிபி சுகர் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 5ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார் அப்படின்னாக்கா பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவங்க வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைகளாலும் ஆதரவு தான், உள்நாட்டில் இருக்கிற பிள்ளைகளும் இருந்தாலும் அவங்களாலேயும் மொத்தத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார். ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராசியிலேயே இருக்கிறார். அதனால் ஸ்தான பலம் ஏற்பட்டிருப்பதால் இவருக்கு பொறுத்த வரலையும் உங்களுக்கு நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறார். அதனால் கெட்டு போனதால் ஸ்தான பலம் இல்லை. அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராகு பகவானால் உங்களுக்கு எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார், எதிரிகளை இல்லாமல் பண்ணுவார். அதே நேரத்தில் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நம்பிக்கையான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தினாக அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், மிதுனத்தை குரு பார்க்கிறார். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மேன்மையான ஒரு காலகட்டம்.
உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக செயல்படக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் கிடச்சி அதனால் பணம் வரவோ அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்படி ஒரு அமைப்பு இருந்து அதனால் ஒரு சந்தோஷம். இப்படி பலதரப்பட்ட அவங்களால உங்களுக்கு ஆதரவு அனுசரணையும் இருக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த தொழில் செய்யும் நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு மாதம். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சூரியன் சனி இணைவு அப்படின்னாலே அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களிலிருந்து உயர்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். ஏன்னு சொன்னால் சூரியனுக்கு சனி பகை, அதுவும் சூரியன் போய் பகை வீட்டில் உட்காந்துட்டார். உங்களுக்கு பாக்கியாதிபதி 9 குடையவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 2ஆம் இடம் நல்ல இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த உட்கார்ந்த இடம் பகை வீடு, பகை கிரகத்தோடு இணைஞ்சிருக்கிறதால அங்கிருந்து பார்வை வேற உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறதால யாராவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனையும் வேலையில் டிஸ்பியூட்டோ அசிங்கமோ அவமானமோ கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு. ஆனால் உங்கள் தசா புத்தி சிறப்பாக போயிட்டு இருந்தது பை பர்த்தி சாட்டுனா ஒன்றும் பண்ணாது. தசா புத்தி சரியில்லாத பொழுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா தசா புத்தி 70% அது சிறப்பாக இருந்ததுன்னா இது ஒன்றும் பண்ணாது. ஆனால் தசா புத்தியே சரியில்லைன்னா இந்த 30% தான் இதுன்னா இருந்தாலும் உங்களை கொண்டு போய் பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வ சாமி உங்களை காக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டை குரு பார்க்குறதால எந்த பிரச்சனையும் எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாமல் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகக்கூடிய ஒரு சூழல். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்களால் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சில ராசி என்பர்கள் வேலைக்கோ அல்லது உயர்கல்விக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. தாராளமாக போகலாம். அல்லது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழல் இருந்தால் தாராளமாக போகலாம். போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மொத்தத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பாருங்கள், 7ஆம் இடத்தை குரு பார்த்து கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம். ஏங்க வாழ்க்கையில் எது இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி ஓடுங்க, சந்தோஷம் வேணுங்க. அது கண்டிப்பாக இருக்குது. பாக்கிய நிறைவு இருக்குது. இதை விட வேறு என்னங்க சிறப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு வேணும்? 10ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேருக்கும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேருக்கும் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு மாதம். நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி நல்ல லாபத்தை அதாவது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் ஆதரவு நிச்சயமாக உண்டு. எண்ணிய செயல் ஈடேறுதல், எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபம்தான். 11ஆம் வீட்டை யார் ஒருவருக்கு குரு பார்த்தால் அதை விட சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க. இது ஒன்றே போதும் உங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடியது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதை விட வேறு என்னங்க சிறப்பு வேணும்? அப்போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு மாதம். 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். உங்களுக்கு ஆன்மீகம், அவரை 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம்
இதுவாகி கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரை செல்வீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த தனுசு ராசிக்கு 4, 5, 6 தை மாத தேதியை தான் குறிப்பிடுறோம். 4, 5, 6 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினம் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி இது பொது பலன் தான் சொல்கிறோம், யாருடைய தனிப்பட்ட பலனும் இல்லை. இந்த தனுசு ராசிக்கு அமக்கலமாக இருக்குங்க இந்த மாதம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.